தகாத உறவில் ஏற்பட்ட தகராறு. புது காதல நாள் நடந்த கொடூரம். அறநூறு அடி பள்ளத்தில் இறங்கிய போலீசுக்கு காத்திருந்த பகீர் ஆதாரங்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு மாரமங்கலம் மல்ல கிராமத்தை சேர்ந்த சண்முகம் அப்படின்றவரு புது கிராமத்தை சேர்ந்த சுமதி அப்படின்றவங்களை திருமணம் செய்து வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். இந்த நிலையில தான் கடந்த 23ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிய சுமதி 25ஆம் தேதி வரை திரும்பி வீட்டுக்கு வராததுனால காவல்துறையினர் கிட்ட புகார் அளித்த சண்முகத்துக்கு பெரும் அதிர்ச்சி ஒன்று காத்திருந்திருக்குது. அதாவது மாரமங்கலம் பகுதியை சேர்ந்த 22 வயதான வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு இளைஞரோட சண்முகத்தோட மனைவி சுமதி பழகிட்டு வந்ததாகவும் வெங்கடேஷை பிடித்து போலீசார் விசாரிச்சதுல அவர்தான் சுமதியை கொலை செஞ்சதாகவும் ஒத்துக்கொண்டிருக்காரு. அதை தொடர்ந்து போலீசார் மேலும் விசாரணை செஞ்சதுல இவங்க 2 பேருக்குமே திருமணத்தை கடந்த தகாத உறவு ஒண்ணு இருந்துட்டு வந்திருக்குது. அதுக்கப்புறமா கடந்த 23ஆம் தேதி மரங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டம் ஒன்றுல இருவருமே உல்லாசமா இருந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ சுமதி போனுக்கு வேற ஒரு நம்பர்ல இருந்து போன் வந்ததுனால சந்தேகம் அடைந்து யார் அப்படின்னு கேட்டு அந்த தகராறு முற்றவே சுமதி அணிந்திருந்த துப்பட்டானாலேயே அவங்களோட கழுத்தை நெரிச்சு அவர் கொலை செஞ்சிருக்காராமா. அதுக்கப்புறமா அவர் வெள்ளை சாக்கு பையில கட்டி அதை எடுத்து குப்பனூர் செல்லக்கூடிய வளைவுல சாலையோரமா இருக்கக்கூடிய வனப்பகுதியில 600 அடி பள்ளத்துக்கு கீழே தூக்கி வீசியிருக்கிறது தெரிய வந்திருக்குது. இந்த ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று சுமதியோட உடலை கைப்பற்றி சம்பவ இடத்துக்கு சென்று சுமதியோட பிரேதத்தை சுமார் 4 மணி நேரமா வலை வீசி தேடி இருக்காங்க. அதுக்கப்புறமா அதை கண்டுபிடிச்சு உடலா சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து வெங்கடேஷையும் இப்ப போலீசார் கைது செஞ்சிருக்காங்களாமா. தகாத உறவுல ஏற்பட்ட தகராறு காரணமா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த பகுதியில் அதிர்ச்சியை தகாத உறவில் ஏற்பட்ட தகராறு. புது காதல நாள் நடந்த கொடூரம்.